பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு என்னை மறைத்து பேசுங்க. பரலோகத்திலிருந்த தூதுகள் வெளிப்பாடாய் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பிலிப்பியர் 4:11 புஸ்தகம் பவுல் நல்ல ஆலோசனையாக நிருபத்தில் எழுதுகிறார் பிலிப்பியர் சபைக்கு. அதை வாசிக்கப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, இப்படி நான் சொல்றது கிடையாது. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தொடர்ந்து தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். ஒரு இடத்துல கூட்டு போய் நல்ல சேர்ல உட்காந்து அதையும் சந்தோஷப்பட்டு கொடுங்க. ஒரு இடத்துல சேர் போடலை, உட்கார சொல்லலைன்னா அதையும் சந்தோஷப்பட்டு கொடுங்க. ஒரு இடத்துல நல்ல ரெட்ஸான புட்டு கொடுத்தா சொந்தமாக சாப்பிடுங்க. ஒரு இடத்துல ஒன்றுமே கொடுக்கல, அதையும் ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த நிலைமை இது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த பாதை, அந்த இடத்த அப்படியே சமாதானமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அன்னைக்கு அப்படி செஞ்சாங்க, இப்படி செய்யலை, அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா சமாதானம் போயிடும், நிம்மதி போயிடும். திருப்தியாக பழகிக்கங்க. ஒரு இடத்துல நல்லா சௌகரியமாக ஏசி காலில் கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல கொசுக்கடி உள்ள இடத்துல படுக்க வச்சுருப்பாங்க. ஏசி காலை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த இடத்துலையும் மனப்பக்குவமாக இருந்துக்கங்க. கொசுக்கடி இல்லாமல், நடக்க இல்லாமல், வெயில் இல்லாமல், மழை இல்லாமல் கடந்து வந்துட்டோம். எல்லா நிலைமையும் கடந்து வந்துட்டோம்ல, அதை மனப்பக்குவமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு இடத்துல நல்ல திருப்தியாக கிடைச்சா சாப்பிடுங்க. ஒரு இடத்துல பட்டினியாக கிடந்தால் அதையும் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் பெருமையாக பேசுனா அதையும் ஏற்றுக்கோங்க. உங்களை குறைவாக பேசுனா அதையும் ஏற்றுக்கோங்க. அப்படி நல்ல நிலைமையில் ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷப்படும். விளைவினமாக இருக்குமோ அதையும் ஏற்றுக்கோங்க. ஒரு ஏன் ஆண்டவர் பிடிச்சிக்காரு அப்படி கேள்வி கேட்காதீங்க. அது உரிமையும் கிடையாது. அவர் எதையும் நல்லது தான் நடத்துவார், நன்மை தான் நடத்துவார். இதை கேட்குற அன்பான கத்தோலிக்க பிள்ளைகள், வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் எல்லா இடத்துலையும் எவ்விதத்திலையும் நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். மனரமயமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அதில் திருப்தியாக இருக்க. எனக்கு அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படிப்பட்ட பொண்ணு கிடைச்சா, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சா, இப்படிப்பட்ட வீடு கட்டினா, அப்படிப்பட்ட வீடு கட்டினா, இந்த வண்டி இப்படி வாங்க நினச்சா, அந்த காரு, இப்படி யோசித்தீங்கன்னா வாழ்நாள் முழுது திருப்தி இல்லாமல் வாழ்ந்து ஒரு திருப்தியற்ற நிலைமையிலேயே நீங்கள் நித்தியத்தை இழந்துருவீங்க. சிறையில் ஜனங்கள் பாருங்கள், மண்ணா கொடுக்குறாரு, கண்மடையை பழந்து தண்ணி கொடுக்குறாரு. உழைச்சானா, கால் கெடுக்க ரத்தம் சிந்தி உழைச்சானா, ஒன்றும் கிடையாது. கூடாரம் போடுறான், கொடுத்ததை சாப்பிட்றான், எல்லாமே ஆண்டவர் மகிமையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அந்த மகிமையை, நன்மையை உணராமல் எகிப்தில் இருக்கிற வெங்காயம், பூடு இதை நினச்சிக்கிட்டு தான். அங்கே அடிமைத்தளத்திலிருந்து கொத்தடிமையை கிடந்து உனக்கு கொல்லப்பட்டையா, அதை யோசிக்க வேண்டாமா? இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு உழைப்பு கம்மி, ஊதியம் உயர்வு, சந்தோஷம், மகிழ்ச்சி எவ்வளவுன்னு கர்த்தர் நடத்துகிறாரு. எப்படித்தான் இந்த வாழ்க்கை நடக்குதுன்னு உங்களாலேயே யோசிக்க முடியலையே. இது எப்படி கிடைக்குது? இந்த மகிமையான வாழ்க்கையை, வெற்றி நிறைந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஜெயமாக காத்துக்கொள்ள வேண்டாமா? சிறைவேலருடைய மறுபொறுப்பு வேண்டாம். யூதாவே கர்த்தரை துதி, அப்படி மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க. அப்படியே இருக்கிற நிலைமையில் தோத்திரம் பண்ணுங்க, ஒரு நன்றி பாடலை பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென்.